இப்போ வந்து எக்ஸாம் சீசன் பசங்க வந்து நல்லா படிக்கிறாங்க இல்லை படிக்கணும் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கணும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் முக்கியமாக அதுதான் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார். மாணவர்கள் வந்து அந்த வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அனுக்கிரகம் வேணும். அது இருந்தால் படிப்பில் மிகச்சிறப்பாக வரலாம். நல்ல ஞானத்தை அடைவதற்கு குரு பகவானுடைய அருள் வேணும். அதனால்தான் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது உங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வேணும். எக்ஸாமினேஷன் ஹாலில் பாடங்கள் மறக்கக்கூடாது. எவ்வளவு படித்தாலும் பாடம் மறந்து போயிடுது. பெற்ற தாய்க்கெல்லாம் என்ன கவலை இருக்குன்னா என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி வரணும், வழி சொல்லுங்கள், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், வழி சொல்லுங்கள் அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. இதற்கு என்ன செய்யணும்னா முதல் விஷயம், உங்கள் பிள்ளைங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பாருங்கள், அதை செப்பு டம்ளரில் தண்ணீர் கொடுங்கள். அந்த செப்பு டம்ளர் தண்ணீர் கொடுக்குற போது அந்த ஆற்றல் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஞாபக ஆற்றல், ஒரு மின்காந்த ஆற்றல் அவர்கள் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல முறையில் ஞாபக சக்தியும் இருக்கும். இரண்டாவது, எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு ரூம் எதுன்னு பாருங்கள். வடகிழக்கு பகுதியில் கிழக்கு திசை பார்த்து அவர்கள் படிக்கணும். அப்படி பாடம் படிக்கிற போது பாடங்கள் நல்ல ஞாபகம் இருக்கும். எது முக்கியமான கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது மனதிற்கு அந்த சிந்தனை தோன்றும். அதனால் வடகிழக்கு ரூமில் உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து படிக்க சொல்லுங்கள். பிள்ளைகள் நல்ல முறையில் மதிப்பெண் பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும்.